வணக்கம். இப்போ ஒவ்வொரு ஊருக்கான பேர் காரணம் என்னன்னு கேட்டால் யாருக்காவது தெரியுமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொன்று, பேர்கள் ஆங்கிலேயர்கள் காலத்தில் மாற்றப்பட்டுச்சுன்னா எப்படின்னா, திருவனந்தபுரம்னு இருக்கும். அனந்தபுரம், திரு அனந்தபுரம். பாம்பு படுக்கையில் படுத்திருக்கக்கூடிய அந்த பெருமாள் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஊர் அனந்தபுரம், திரு அனந்தபுரம். அவன் என்ன பண்ணிவிட்டான், ட்ரான்ட்ராம் அப்படின்ட்டான். இப்போயும் நீங்கள் டிக்கெட் வாங்கி பாருங்கள், அது ட்ரான்ட்ரான் தான் இருக்கும். அதே போல் தரங்கம்பாடின்னு அற்புதமான ஒரு ஊர், காரைக்காலுக்கும் பூம்புகாருக்கும் நடுவில் இருக்குது தரங்கம்பாடி. இந்த தரங்கம்பாடி அவனுக்கு சொல்ல வரல. தரங்கம்னு என்னென்னா அலைகள்னு அர்த்தம். அலைகள் பாட்டு பாடுகின்ற இடம் மாதிரியாக, தாளாட்டுதே வானம்ங்கிற மாதிரி அலைகள் தாளாட்டுகின்ற இடம் தரங்கம்பாடி. அவன் என்ன பண்ணிவிட்டான், ட்ரங்க் பாட் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டான். அவனுக்கு விட்டுட்டு அதையே நம்ம தொடர்ந்துட்டு இருக்கக்கூடாது. இப்போ பாருங்க, பெங்களூரு அவங்க கரெக்டாக பெங்களூரு அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. பம்பாய்ங்கிற பேர் அவன் வச்சான், மும்பைன்னு அவங்க பழைய பேரை மாற்றிக்கிட்டாங்க. இப்போ நம்முடைய பேரை தேடி கண்டுபிடிச்சாதான் நமக்கு சொந்த ஊர் என்னன்னு தெரியும், அதனுடைய பேர் காரணம் தெரியும். நான் கல்லூரியில் கூட மாணவர்கள்ட்ட கேட்பேன், நீ எந்த ஊர்னு கேட்டால் ராமநாதபுரம்பா. ராமநாதபுரத்தில் எங்கப்பா? பரமக்குடியா? பரமக்குடியில் சொல்ல ராமநாதபுரம்னா இல்லை, சத்திரப்பட்டியா? சென்னைனா ப்ராப்பர் சென்னைன்னு சொல்ல முடியாது, தாம்பரம். ஓ, தாம்பரம்ல எங்க? நான் அப்பயும் விட மாட்டேன். தேர்தல்வெளியா? ஆமாம், தேர்தல்வெளி தான் படித்தேன். ஏன்டா அந்த பேர் சொல்ல வேண்டியதாடா? தாம்பரம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் உள்ள போகணும். சேலையூர் தெரியுமா? அதுக்கு நீங்க சேலையூர்னே சொல்லாமே. அந்த பேர் உங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால தான் சொல்லாம போனேன். ப்ராப்பர் சேலையூர்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் உள்ள போகணும். வெங்கம்பாக்கம் தெரியுமா? நான் சொல்லுவேன், நீ சொல்ல தான் எனக்கு தெரியாமல் போயிடும். அதனால் உன் ஊர் பேரை சொல்லி பழகடா முதல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுபோல் ஊரும் பேரும், ஊருக்கான பேர் ஏன் வந்தது, இதை முதல்ல தொல்லியலாளர்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. பாண்டியர் காலத்தில் என்ன பேர் இருந்தது, சோழர் காலத்தில் என்ன இருந்தது, ஏன் இங்கே வச்சுங்களேன், ஒவ்வொரு ஆட்சிக்கு ஏற்றபடியாக அந்தந்த பேரை மாற்றி விட்டு போகிறாங்கல்ல. அண்ணா நகர், கே நகர், அந்த நகர், இந்த நகர்னு கொண்டு வர்றோம் இல்லையா. அதுவும் எம்ஜி ரோடு இல்லாத ஊரே கிடையாது. மகாத்மா காந்தி ரோடு, பெங்களூருக்கு போனாலும் சரி, பாம்பேக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் எம்ஜி ரோடு இருக்கும். ஏன்னா மகாத்மா காந்திக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக நம்ம செய்ய ஆரம்பித்தோம். அப்போ உண்மையான பேரும் இதுவும் தெரியாமல் போயிடுது. ராபி சேதுப்பிள்ளை என்கின்ற ராசவல்லிபுரத்தை சேர்ந்த மிகச்சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர், நல்லா சொன்னால் சொல்லின் செல்வர் பட்டம் பெற்ற அவர் தான் முதல்ல ஊரும் பேரும்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு. அவருடைய எழுத்து நடை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலும் வில்லும், கங்கை வேடனும் காலத்தி வேடனும். கங்கை வேடன் குகன், காலத்தி வேடன் கண்ணப்பன், வேல் கண்ணபுராணம், வில்லு ராமாயணம். அது பாருங்க, அவர் எழுதுறதே அப்படி ஒப்பிட்டு எழுதுவார். ஒரு எதுகமோனை இருக்கும். இப்போ ஊரும் பேரும் இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான ஊர்களை பற்றியும் அந்த ஊர்களுக்கான பேர் வந்த காரணத்தை பற்றி எழுதியிருப்பார். நம்ம அதை பற்றி ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஏற்கனவே வேறு நம்மளுடைய யூடியூப் சேனல் ஆரம்பித்த காலத்துலேயும் பார்த்துருக்குறோம். இப்போ நான் திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு, எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? எங்கள் ஊர்லேருந்தே ஆரம்பிக்கலாம். எங்கள் ஊர்னு என்ன, எந்த ஊர் என்பவனே பிறந்த ஊரை சொல்லவா அப்படின்னு கண்ணாசன் ஒரு பாட்டில் எல்லா ஊரையும் சொல்லியிருப்பாருங்க. ஒவ்வொரு ஊராக சொல்லிட்டே வருவார். கடைசியாக மேலூர் போவதற்கு இன்னும் காலம் வரவில்லைன்னு சொல்லி முடிச்சிருப்பார். இப்போ எனக்கு சொந்த ஊர் எது அப்படின்னு கேட்டால் சோழவந்தான் தான். நான் பிறந்தது சோழவந்தான். எங்கே இருக்குது? மதுரையிலேருந்து 25 கிலோமீட்டரு. திண்டுக்கல் போகிற பாதையில் வாடிப்பட்டி பெரிய மெயின் ரோடுனா அது ஒரு சின்ன ஆத்தங்கரை ஓரத்து ஊர். இந்த ஊரில் எடுத்துக்கிறோமே, இது வைகை கரையில் இருக்கக்கூடிய பழைய ஊர். இதுக்கு என்ன பேர் இருந்தது தெரியாது. வழக்கமாக என்னப்பா உங்கள் ஊர் பேர் என்ன, ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு கேட்டால், வச்சுட்டாங்க அப்படியே திருப்பி இதை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரே வாரத்தில் சொல்லுவாங்க. இதுக்கான பேரை நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, என்னுடைய நல்ல தொல்லியல் துறையை சேர்ந்த அதிகாரி நண்பர் வேதாசலம் அவர்கள் ஒரு முறை, நான் கல்லூரியில் படிக்கிறப்ப எங்கள் ஊர் பெருமாள் கோயிலில் இருந்த கல்வெட்டை பதிவு பண்ணுறதுக்காக வந்தாங்க. செந்தமிழ் கல்லூரி மாணவ மாணவியர்லாம் வந்தாங்க. நானும் போயிருந்தேன். அப்போ நான் எம்ஏ படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் அங்கேருந்து ஒரு கல்வெட்டை அவர் படி எடுத்து, கல்வெட்டை படி எடுக்கிறது வித்தியாசமாக இருக்குங்க. அதாவது அந்த பூரா தொடச்சிட்டு ஒரு அதுக்கான பேப்பர் ஒன்று இருக்குது, அதில் வச்சு அதை அப்படியே அது ஒரு கருப்பு இது அடிச்சுட்டு தட்டிக்கிட்டே இருக்காங்க. தட்டிக்கிட்டே இருந்து எடுத்துடுறாங்க. எடுத்து பார்த்தா
அப்படி வந்த உடனே அந்த எழுத்து பூரா கரெக்டாக எப்படி கண்ணாடியில் பார்க்குற மாதிரி இருக்கோ அது திரும்பி வந்துடுது. அதில் தாங்க எங்கள் ஊருடைய பேர் இருக்குது. இப்போ சோழன் வந்தான்னு என்ன சொல்லுவோம்? சோழன் வந்தான், அதனால சோழன் வந்தான். இன்னும் சில பேர் கொஞ்சம் மேலே போய் சோழ நாட்டிலிருந்து புறப்பட்டு வந்த சோழன் அப்படியே எல்லா ஊரும் காஞ்சிருக்கதை பார்த்தான். சோழவந்தான் வந்து வாழையும் தண்ணியும் கமுகம் அப்படியே இயற்கையை பார்த்தான், அவனுக்கு சோழ நாடு ஞாபகம் வந்துருச்சு, அதனால் மகிழ்ந்துட்டான். சோழன் உவந்தான், அதனால் சோழவந்தான் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்கவுங்க கற்பனைக்கானதுன்னு வச்சுக்கோங்க. உண்மையிலேயே அதில் என்ன அந்த கல்வெட்டில் இருந்தது தெரியுங்களா? பாகனூர் கூற்றத்து சோழாந்தக சதுர்வேதி மங்கலம்னு அதில் இருக்குது. இது என்ன கூற்றம், பாகனூர், இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் மதுரை மாவட்டம் நிலக்கோட்டை வட்டம் வாடிப்பட்டி தாலுகா சோழவந்தான் அப்படி சொல்லுவோம் இல்லையா? இதுதான் பாகனூர் கூற்றத்து சோழாந்தக சதுர்வேதி மங்கலம். சரி, இப்போ இந்த ஊரை பற்றி நான் சொல்லிட்டேன். இன்னொரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, முசிறி ஆறு, முசிறி ஊரில் முசிறி ஆறு கேரளாவில், அது வந்து ஒரு காலத்தில் துறைமுக நகரமாக இருந்திருக்கு. அங்கே வரக்கூடிய அந்த பொருள்கள்லாம் தூத்துக்குடிக்கு கொண்டு வர்றதுக்காக ஒரு பெருவழிப்பாதை, வணிக பெருவழிப்பாதை ஒன்று இருந்திருக்குது. அந்த பாதை வந்த வழின்னு சொல்கிறாங்க, வணிக பெருவழி பாதைன்னு சொல்கிறாங்க. அதை இந்த பாதை இந்த ஊர் வழியாக தாண்டி போயிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ஊருக்கான பேருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, சோழாந்தகன்கிற பேர் யாருக்கு உண்டு என்றால் பாண்டிய மன்னனுக்கு உண்டு. ஏன் பாண்டிய மன்னனுக்கு சோழாந்தகன் பேர் வந்துச்சு? அதுக்கு ஒரு பழைய கதையை பார்க்கணும். அதாவது ஒரு சோழ மன்னன் மதுரையை ஜெயிக்கிறான். சேர சோழ பாண்டியர்கள் 3 பேர். அவர்கள் ஒருவருக்கொருவர் எப்போவும் சண்டையிடுவார்கள், வெற்றி பெறுவார்கள், அது பாடல் பண்ணுவார்கள், அதை வந்து மெய்கீர்த்தியாக பதிவார்கள். சோழன் மதுரையை ஜெயிச்சு அந்த ஜெயிச்ச அடையாளத்துக்காக மதுரைக்கு அந்தகன்கிற பேரோட மதுராந்தகம்ங்கிற ஒரு ஊரை உருவாக்கினான். எங்கே இருக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இங்கேருந்து நீங்கள் சென்னை போகிற வழியில் மேல்மருவத்தூர் தாண்டி செங்கல்பட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஊர் மதுராந்தகம். மதுரைக்கு அந்தகன ஆதலால் மதுராந்தகத்தை உருவாக்கி ஒரு ஏரியை உண்டாக்குனான். அங்கே ஒரு கோயில் இருக்குங்க, ஏரிகாத்த ராமர் கோயில் அங்கே தான் இருக்குது. இப்போ மதுராந்தகம் வந்துடுச்சா? இதை பின்னாடி வந்த ஒரு பாண்டியன் பார்த்தான், என்னடா மதுராந்தகம்னு நம்ம பேரை வச்சு அவன் வந்து நம்மளுக்கு அந்தகன்னு சொல்கிறான்னு சொல்லி இவன் போய் சோழனை ஜெயிச்சு தனக்கு சோழாந்தகன்னு பேர் சூட்டிக்கிட்டு அவன் ஒரு ஊரை உருவாக்குனா. அப்படி உருவாக்கின ஊர் தான் சோழாந்தக சதுர்வேதி மங்கலம். சதுர்வேதி மங்கலம்னு என்ன? 4 வேதங்களை ஓதுகின்ற அந்தணர்களுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட ஊர்னு பேர். இன்னைக்கு ஞாபகம் வச்சுங்க, நான் அந்த கோயில் பற்றி ஆராய்ச்சி பண்ணப்ப அந்த ஊரில் முதல் மரியாதை யாருக்கு கொடுக்கப்படுது, கோயில் மரியாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டே மந்தர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதாவது யார் யாரை கூப்பிடுவாங்க அப்படின்னா, அந்த கோவிலுடைய முன்னேற்றத்திற்கு காரணமாக இருந்த அத்தனை பேரையும் கூப்பிடுவாங்க. பாட்டே மந்தர். நான் ரொம்ப நாளாக இந்த என்ன பேர்னே எனக்கு தெரியல, கடைசியில் கண்டுபிடிச்சா பாண்டியன் மகிழ்ந்தாராம். பாண்டியன் மகிழ்ந்தார்னா என்னன்னா, இந்த ஊரை உருவாக்குவதற்காக இங்கே அனுப்பப்பட்ட ஆட்கள் அந்த ஊரை உருவாக்கின பிறகு பாண்டியன் பார்த்து மகிழ்ந்ததால் அவர்களுக்கு முதல் மரியாதை கொடுக்க சொன்னாராம். அதான் பாண்டியன் மகிழ்ந்தாருங்கிற அவங்களுக்கு பாட்டே மந்தர்னு கொடுக்குறாங்க. இப்போ சோழாந்தக சதுர்வேதி மங்கலம்ங்கிற பேர் தான் சோழவந்தானாக சுருங்கி இருக்குது. இதுதான் சோழவந்தான் பிறந்த கதை. சரி, இது போக வேறு இருக்கா? ஒன்றும் இல்லை. மதுரையை சுற்றி இருக்க ஒரு 10 ஊருக்கு பேர் இருக்க காரணம் நான் சொல்லலாம். இப்போ நான் பேர் சொல்கிறேன், அப்புறம் காரணம் பின்னாடி சொல்கிறேன். அச்சம்பத்து பேர் காரணம் என்ன? அதே போல் பிராட்டிபத்து, தச்சம்பத்து, அலங்காநல்லூர், சாமணத்தம், கழுகர்கடை, இதெல்லாம் இந்த மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய ஊர். இது கோயிலோடு சம்மந்தப்பட்டது. ஏன் இந்த பேர் வந்தது? ஒவ்வொரு பெயராக பார்ப்போங்க. இப்போதைக்கு ஊரும் பேரும் சோழவந்தானோடு தொடங்குது. தொடர்ந்து வாங்க, நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.